தமிழக அரசு சென்னை பிடிஓ ஆஃபீஸிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாவே போதும். அதுக்கு மேலே வந்து 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமாவோ அல்லது ஆன்லைன் மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆஃப்லைன் மூலிமா பண்ணலாமா இல்லை ஆன்லைன் மூலிமா பண்ணலாமா அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மாநகராட்சியிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் லிங்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஊப்பர் ஹெல்த் வெல்னஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. NHM HRக்கும் அண்டு டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரி இன்ஃபர்மேஷன் சென்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்ருக்காங்க. இதில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 60 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் இதில் MBBSல டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு ஸ்டாஃப் நர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங்கோ அல்லது ஜென்ரல் நர்சிங்கோ அல்லது மோடிஃபைல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் DGNMல நீங்கள் நர்சிங் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். பிலோ 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா MPHW மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 60 பேர் வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 14,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும். 12th வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பயாலஜி சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாட்னி அண்ட் ஜுவாலஜி சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மஸ்ட்டாக வந்து தமிழ் வழி கல்வி மட்டும்தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளையும் பண்ண முடியும். அண்ட் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அதாவது மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் மல்டி பர்பஸ்க்கான ஹெல்த் ஒர்க்கருக்கான உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்காக வந்து பார்த்திங்கன்னா 60 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது 45 வயசு வரைக்கும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது மட்டும்தானா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் ரிலாக்ஸேஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜோனில் வந்து வேக்கன்சி இருக்குது அண்டு எந்த டிவிஷனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்கள் டிவிஷன் என்னவோ அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க மஸ்ட்டாக சொல்லியிருக்கிறது என்னென்னா இப்போ இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தான் இவங்க வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதில் ஒட்டிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோடைய நேமு அண்டு நீங்கள் அதாவது உங்களுடைய பெயர் விண்ணப்பதாரின் பெயரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதி ஆகணும். தந்தையின் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதினா நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். வித் மார்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ரெசிடென்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், ஏரியா, டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் சென்னை கார்பரேஷனோட ஜோனில் எந்த ஜோனில் இருக்கீங்க அதெல்லாம் வார்டு நம்பர்லேருந்து எல்லாமே கேட்குறாங்க.
நீங்கள் வந்து டெம்பரவரியாக இருந்தாலும் சரி ஆனால் பர்மனெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய ஜோன் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செக் பண்ணி பார்க்குவாங்க. அதனால் உங்களுடைய கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய ரிலிஜன், கம்யூனிட்டி அண்டு இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து நீங்கள் மெயினாக வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி அண்டு COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. அண்ட் COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 19, அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல்லையோ இல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க வந்து நர்சிங் காலேஜில் இது சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுவும் எலிஜிபிள் தான். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடோ கேட்டகரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உரிமை தரப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குற அந்த மேலே இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒப்பந்த படிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரோட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் சிக்னேச்சர் இல்லாமல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சைன் பண்ணி தான் அனுப்பணும். இப்போ வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு அப்படின்னு பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 மார்க் ஷீட் அண்ட் எம்பிபிஎஸ் டிகிரியோட வந்து பார்த்திங்கன்னா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டும் அண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு ஸ்டாஃப் நர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா 10th +2 மார்க் ஷீட்டு, பிஎஸ்சி நர்சிங்கோட ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் அண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே வேணும். அண்டு இதில் மல்டி பர்பஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th +2 சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். அண்டு சப்போர்ட் ஸ்டாஃப்காக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் ஆன சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் எது இருக்குது உங்கள் கையில் எந்த சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். இல்லாத வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ காசி இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இளநிலை உதவியாளர், அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஒர்க்கர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வந்து நிறைய விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி நர்ஸுக்காக 88 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. அண்டு எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்காக 6 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜில் உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குன்னா சோஷியல் எஜுகேட்டர் ப்ரொவைடர் தெரபிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. 23,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். அண்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது. சோஷியல் ஒர்க்கருக்காக 3 வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காலியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் மட்டுமே. அண்டு இதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.